Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக TNAU கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம அட்மிஷன் ஹெல்ப் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா? BSc அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும் எய்மில் இருக்கேன், எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஃபீஸ் லோ ஃபீஸாக இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கா, டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து அட்மிஷன் போட முடியுமா, அப்படி இப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, இல்லை என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, TNAU கவுன்சிலிங்கில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 4க்கு எல்லா பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்க. நேற்றுக்கே நம்ம வந்து தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது BCக்கு வந்து 134 வரைக்குமே என்னாச்சு பார்த்தா கூப்பிட்ருக்காங்க. MBCக்கு வந்து பார்த்திங்கன்னா 151 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி SCக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 151 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. சரியா? SCAக்கும் 151 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்சை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் நமக்கு கால் பண்ணும்போது, சார் எனக்கு கீழே கட் ஆஃப் இருக்க பசங்கள்லாம் கூப்பிட்ருக்காங்க சார், நான் வந்து அவங்களோட அதிகமாக கட் ஆஃப் எடுத்துக்க எனக்கு கூப்பிடல சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு கால் பண்ணுறீங்க. அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக என்ன பண்ணச்சு பார்த்தா அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து வேரி ஆகும். சரியா? அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி கூப்பிட்ருக்க பசங்க எல்லாத்துக்குமே இந்த சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. சரியா? நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். சரியா? அப்போ இந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுற போது சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து கேட்டிருக்காங்கல்ல, அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் வச்சுருப்பாங்க. அதை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. சரியா? ஏன்னா இது வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் அங்கே யூனிவர்சிட்டி போனால் தான் தெரியும் உங்களுக்கு. சரியா? நீங்கள் டைரெக்டாக போய் உங்களுக்கு காலேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 2000 பேர்த்துக்கிட்ட கூப்பிட்ருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சீட் அலாட்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. சரியா? அப்படி நீங்கள் போகிறதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அங்களுக்குள்ளே போய் என்ன பண்ணலாம், சொல்லிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, வேணும் வேணாங்கிறத நீங்கள் அங்கே சொல்லிக்கலாம். அதே மாதிரி எந்த வருஷமுமே கவுன்சிலிங் வந்து இப்படி ரவுண்ட் 4க்கெலாம் போனதே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 4லேயும் இவ்வளோ பேர்த்த கூப்பிட்ருக்காங்க. அப்படின்னா என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரியா? பசங்க யாரும் போய் ஜாயின் பண்ணலையா, இல்லை பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. ஏன்னா வெறும் 4005 சீட் தான் BSc அக்ரிகல்ச்சருக்கு இருக்குது. அதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 4 அடுத்து ரவுண்ட் 5 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போல். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நிலமை. ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல, போய் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் பசங்க, அதாவது அப்டேட் வந்து கிடைக்கிது நமக்கு. பார்க்கலாம் ஃபர்தராக என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா, இனிமேல் நீங்கள் போய் அங்கே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைக்க போகுது. அந்த ப்ரைவேட் காலேஜை நம்ம டைரெக்டாகவே பார்த்து போட்டு போயிடலாமே அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். அது தெளிவாக நீங்கள் பாருங்கள். சரியா? ஏன்னா நம்ம தெளிவாக நம்மளே முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அட்மிஷன் போட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து கவுன்சிலிங் மூலிமா வந்தாலும் அதே ஃபீஸ் தான், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டாலும் அதே ஃபீஸ் தான். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொடுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.